காய்ஸ் பின்னாடி வேற பாம்பு துரத்திக்கிட்டே வருது காய்ஸ். அதுக்கிட்ட வந்து எப்படி ஒரு தப்பி சாப்பிடும். வெட்டுறா ஓட்டுறா இன்னும் ஒன்றே ஐயா வாய்க்காடுத பாம்பு கடிக்காத மடியில போட்டு தாளாட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கு நம்மளை வச்சு. ஹலோ காய்ஸ், அந்த உங்க பிகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டா அப்படின்ட்டு அவனோட வீட்டுக்கு வந்திருக்கோம் ட்ரிப்பு. என்னடா உள்ள புல்லுக்குள்ள சவுண்டு கேக்கு, என்னது இருக்கு புல்லுக்குள்ள? ஆட்டாட்டாட்டா நான் போய் பார்க்கண்டா. நீங்கள் எல்லோரும் பயந்தாங்குழியாக இருக்கீங்க, நான் போய் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கடா இருக்கு, என்னடா ஆட்டிக்கிட்டு இருக்கா? டேய் வெளியே வாங்கடா யாராக இருந்தாலும். உள்ளே பிடிச்சி இருக்கிறாங்க, என்னது வேறு தெரியலையா? ஐயோ உள்ளே பிடிச்சி இழுத்து போட்டாடு. காய்ச்சி நம்ம பாம்பா மாறிட்டோம். நம்ம தான் பாம்பு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாம்பா மாதிரி அவ்வளோ வெறி நம்ம மடியில் போட்டு தாளாட்ட போகிறோம். அவ்வளோ வெறி அடித்து சவச்சு சாப்பிட போகிறோம் காய்ச்சி. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒருத்தன் தலையை விட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ எந்த ஊருக்காரன்டா? எங்கடா தலையை விட்டுக்கிட்டு இருக்க? வெளியே வாடா, மண்டைக்கிட்ட மாட்டிக்கிட்ட போதுடா உள்ளேயே. வரமாட்டுக்காடா என்னாச்சுன்னு தெரில. அவர் நம்மளே மாதிரி இருக்கா. அச்சு ஐயோ என்னெல்லாம் பண்ணுதாங்க, போய் மண்டையை வச்சு முட்டி போட்டேனே. இவனை எப்படி விட்டு வெளியே எடுக்கணும் முதல்ல. இவனை வந்து இந்த கருத்தன்னா உள்ளே போகிறான், அந்த கருத்தன்னா வெளியே வரானே. ஓகே, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண் வழியாக வெளியே வந்துட்டோம் கைஸ். நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்களா, எங்கெங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடக்காங்க. நம்ம அவ்வளோ பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடணும், அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. இதில் ஒருத்தர் விடாமல் அவ்வளோ பேரும் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி போய் அவங்க கதவை திறந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இந்த கேம் வந்து ஓவர் ஆயிரும். நம்ம தோற்றுருவோம், அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதில் நிறைய சாவிலாம் இருக்கும், நிறைய கதவை திறக்கணும். திறந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த கதவை திறக்கணும். ஒருத்தன் மாட்டிக்கிட்டாங்க. இவனை போட்டு இன்றைக்கி முறுக்கில் அவ்வளோதான். முறுக்கு அவ்வளோதான். முறுக்குன்னு முறுக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு அவங்க கதை. ஓகே, ஒருத்தனை எப்படியும் எலிமினேட் பண்ணிவிட்டோம். இன்னும் ஒரு 2-3 பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களையும் பிடிச்சி டிஸ்குன்ட்டு முறுக்கி போட்டுற வேண்டியதுதான். முறுக்கு எங்கே இருக்கியா? டேய் எவ்வளோ அது மாட்டிக்கிட்டான் காய்ச்சி, மாட்டிக்கிட்டான். ஓடாதடா வாரண்டாடி ஓடிக்கிட்டே இருக்கா பாரு. அந்த அவ்வளோதான் முறுக்கு முறுக்கு அவ்வளோதான். இவனையும் போட்டு முறுக்கி விட்டாச்சு. என்னடா இவன் ஒத்த கையை பிடிச்சிருக்கும், இன்னொரு கையை வந்து டிங்கிடின்னு ஆடிக்கிட்டு இருக்கான். அங்கே பாருங்கள், சாவி வச்சுருக்கான் காய்ஸ். சாவி நல்ல வேலை அவனை பிடிச்சோம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோட்டு ஒரு டோரை டப்புன்னு திறந்து அங்கேருந்து ஒரு சாவி எடுத்து திறந்து அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கான். நம்ம விடுவோமா? நம்ம எவ்வளோ பெரிய பாம்பு, நம்மக்கிட்டே ஆட்டத்தை கட்டலான்னு பார்த்துருக்கான். இங்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது வச்சுருக்கேன், ட்ராப் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் எலி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த இதை வச்சுருக்கேன். வந்து டம்முன்னு விழுந்தா அப்படின்னா அதில் மாட்டிக்கிடுவாப்புல தலைவர். வேறு எவனோட்டு இருக்கானா? இங்கே எவனுமே இருந்த மாதிரி இல்லையே. இங்கே பாருங்கள் கைஸ், அதில் பூட்டெலாம் இருக்கா? இந்த ரூமில் வந்து பூட்டு இல்லை, அங்கெல்லாம் பூட்டாக இருக்கும். அந்த பூட்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வெளியே ஓடணும். பிள்ளைங்க யாருக்கும் அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன், மேலேயே வர மாட்டேங்காங்க. இல்லை அறிவாளியாக தான் இருப்பாங்களோ ஒரு வேளை. நம்ம மேலே இருக்க தெரிஞ்சு தான் மேலே வர மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒருத்தன் மாட்டிக்கிச்சே கிறுக்கும் இருக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்க பாருங்க, மேலே தூக்கி வாழை போட்டு அப்படி முறுக்குன்னு முறுக்கியாச்சு. அவ்வளோதான் கைஸ், இவனும் காலியாகிட்டான். வேறு எங்கடா இருக்கீங்க? அதான் இந்த வாரம் பாருங்க கைஸ், இவனை உடையக்கூடாது. இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டு. ஆனால் இவனை அந்த மாட்டிக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், என்ன ஆட்டுனேன். இந்த கேமெல்லாம் என்கிட்டயே விளாட்றீங்க அப்படின்னியா? இந்த போட்டு முறுக்கு அவ்வளோதான் காய்ச்சி. அவ்வளோதான், இவனை போட்டு முறுக்கு முறுக்கியாச்சு. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாம்பாக இருந்தே நம்ம அவ்வளோ வரையும் கொண்டு போட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம், இன்னும் இருக்காங்களா? இல்லை காய்ஸ், அவ்வளோதான், நம்ம தான் வின்னு. ஓகே காய்ஸ், வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வின் ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. டேய் எத்தனை வாட்டரை கூப்பிட்டு வரீங்க? அங்கே எவனுமே இல்லைடா, போவாதீங்கடா. டேய் போவாதீங்கடா. அப்படி தான் போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாந்து போய் நம்மளை பாம்பை மாற்றி விட்டாங்க. என்னது இவனா? சரியாக போச்சு. டேய் போவாதடா மண்டையா, முடி வளர்ந்துருக்கே தவிர மூளை வரல போலையே. நம்ம சொன்னாலும் போய்கிட்டே இருக்கோம். அந்த மாட்டிக்கிட்டாங்க, இவன் மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு கதை. என்ன நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சாவியும் எடுக்கணும் கைஸ். இப்போ சரசரன்னு போயிட்டு சாவிக்கு வீலாம் எடுத்துட வேண்டியதான். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போட்டிருக்கு கோல்டன் கலர் சாவி. ஓகே, ஒரு கோல்டன் கலர் சாவி எடுத்தாச்சு. பூட்டு எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, இந்த பூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோல்டன் கலர் சாவி மட்டும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கைஸ், நம்ம சட்டை கலர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சாவி வச்சுருக்காங்க. அந்த சாவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ளூ கலர் பூட்டை தேடி போகணும். ப்ளூ கலர் பூட்டை எங்கேயோ பார்த்தமா இருந்துச்சு, மேலே பார்த்தோன்னா இல்லை கீழே இதுலேயும் பார்த்தோன்னா அப்படின்னு தெரில. மேலே தான் இருக்குன்ட்டு ஒரு நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கேன். வேறு லெவல் காய்ஸ், அங்கே பாருங்கள், நம்மளுக்குனே வச்ச மாதிரி இருக்கடா. அவ்வளோ இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குனே செதுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். இப்போ பிங்க் கலர் சாவி வேணுமா? பிங்க் கலர் பூட்டுக்கு வந்து ஏன்டா ஒயிட் கலர் சாவி வச்சுருக்கீங்க? வேறு இடத்துக்கா இருக்குமோ?
அவன் வச்சிருந்தானா? தொறந்துட்டானா அப்போ? சூப்பரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் சாவி எடுத்து நம்ம கீழ எங்கேயும் ஏதாட்டு பூட்டு அது மாரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இருந்துச்சு அப்படின்னா, அங்க போய் அத ஓப்பன் பண்ணி பறந்துற வேண்டியதுதான். எங்க போறோம்னு தெரியாதுடா. பறக்குறோம்டா இன்னைக்கு. சிறகடிக்கிறோம் காய்ஸ் இன்னைக்கு. விடக்கூடாது. எவனையுமே விடக்கூடாது. என்ன? ஒரு தினுசா நின்னுகிட்டு இருக்கான். ஆளு பிங்க் கலர் சாவிய வச்சுக்கிட்டு. ஒருவேளை இவன் தான் அந்த பாம்பா இருப்பானோ? இல்லையா? பாம்பு எப்படி இப்படி வரும்? நாகினி மாரி வேஷம் போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறேன் மனுஷன் மாரி. நம்மள கடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானோ? சரி, இவன்கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து வெளிய போணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வெளிய போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா வெளிய பாம்பு நிக்கிது காய்ஸ். அதனால தான் பிரச்சனையாவே இருக்கு. அந்த சவுண்ட் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. சிங் 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 சிங்ங்குது. ஆல்ரெடி அவன் பிங்க் கலர் சாவி தான் வச்சிருந்தான். ஆனா அதே பிங்க் கலர் சாவி தான் நான் எடுத்திருக்கேன். இது வேற ஏதாவது பூட்டு இருக்குமோ பிங்க் கலர்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு பூட்ட வச்சு மட்டும் எப்புட்றா பூட்ட முடியும் அவ்வளோ இடத்தையும் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதனால இந்த பிங்க் கலர் சாவிய வச்சு தொறந்துற வேண்டியது சரட்ட புரட்டுன்னு. எங்க போய்க்கிட்டு இருக்கோம்? அந்தா போறோம் பாருங்க கைஸ். சூப்பர் கைஸ், நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டோம். ஒயிட் கலர் கிடையாது. பிங்க் கலரா தான் இருந்திருக்கு. நம்மளே ஏமாத்த பார்த்துருக்காய்ங்க கைஸ். ஏன்னா அந்த இடத்துல வந்து சாவி மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் ஒயிட்ட வச்சு தொறக்கணும், பிங்க்க வச்சு தொறக்கணும் அந்த மாரி இருக்கும். நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட்டா தான் இருக்கு. பிங்க் கலர் பூட்டு தான் போட்டிருந்தான். பிங்க் கலர் சாவி வச்சு தொறந்தாச்சு. ஓகே. இப்போ இன்னும் ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து மேல சுத்தியல் இருக்கும் கைஸ். அந்த சுத்தியல எடுத்து வந்து தான் சிங் சிங் சிங்ன்னு அவ்வளோ பேரையும் அடிச்சு, நம்ம வந்து அந்த இத தொறக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த சுத்தியல எடுத்துட்டு ஒரு இடத்துல அடிச்சு போனா தான் ஒரு சாவி கிடைக்கும். அதுதான் மெயின் சாவி. அந்த கேட்டுக்கு போட்டிருப்பாங்க. வீட்டோட கேட்டுக்கு. அந்த சாவிய தொறந்தாலே வெளிய போயிருவோம் கைஸ். ஈஸியா வெளிய போயிரலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இருங்க, அந்த பூட்டு இந்தா ஒரு பச்சை கலர் பூட்டு இருக்கு. ஓகே. தொறந்தாச்சு பச்சை கலர் சாவி வச்சு. இந்தா இருக்கு பாருங்க கைஸ். எங்க கொண்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சுத்தியல கொண்டு எங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா இது வந்து கல்லால செதுக்குன சுத்தியல். இரும்பு சுத்தியல் கிடையாது. நம்ம வீட்ல யூஸ் பண்ற மாரி இருக்காது. இந்த ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்களா? கற்காலத்துலலாம் வச்சு டிங் 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 அடிச்சுக்கிட்டு இருப்பாய்ங்களே, அந்த மாரி சுத்தியல் தான் இந்த சுத்தியலு. ஓகே, அத எடுத்துட்டோம். இத வச்சு நம்ம எப்படியாவது அங்க இருக்கிற பலகையெல்லாம் உடைச்சு, அதுக்குள்ள இருந்து ஒரு சாவிய எடுத்து தொறந்து கொண்டு போயிற வேண்டியது தான். ஓகே. இந்தா இருக்கு. அடிடா, அடிடா, அடிடா. இன்னும் ஒரு அடி. இன்னும் ஒரு அடி. அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த இத வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டோம். இதுக்குள்ள ஒரு சாவி இருக்கும். இருங்க. அந்தா இருக்கு. இது என்னடா பாமா? ஓகே. பாம் தான் இருக்கு கைஸ். சாவி கிடையாது. பாம் வச்சு வெடிக்க வைக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இருங்க. பாம்பா? சரியா போச்சு. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு வந்து நம்ம பாம்பு வைக்கிற இடத்துக்கிட்டயே இருக்கு. இப்போ போனோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்மள மறுகைய சாலா. கை கால்ல விழுந்து ஒரு கடி கடிச்சுப்புடும். ஓகே. எப்படியாவட்டும் நம்ம வந்து கரெக்ட்டா வச்சிரணும். இது நம்ம டீம்மேட்டு தான் பாம்பா மாறிட்டானோ? எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. அவனா இருந்தாலும் நம்மள விடவே மாட்டான் கைஸ். அவன தொரத்தி கடிக்க வருவான். இல்ல. நம்ம டீம்மேட் மாறல. இந்தா இருக்கான் பார்த்தீங்களா நம்ம டீம்மேட்டு. ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்ட்டா அந்த பூட்டுக்குள்ள சாவி எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த பலகைய உடைக்கணும். 2 பேர் தேவை. இதுல வந்து நீங்க ஒருத்தன் மட்டும் விளையாடுவேன்டா, நானே அடிச்சுருவேன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. இங்க பார்த்தீங்களா? கரெக்ட்டா அந்த எலி பத்தியெல்லாம் வச்சிருக்கான். நான் கீழ போயிட்டு இப்போ வந்து அந்த இத எடுக்க போறேன். அந்த சுத்தியல் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து எப்படியாவது எடுக்கணும். அதுக்கு முன்னால சாவி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா, அந்த பூட்டுக்கு வந்து ஒரு வித்தியாசமா ஒரு சாவி குடுத்துருந்தாய்ங்க. அந்த சாவி இருக்கான்னு பார்க்கணும். அதே நேரத்துல அந்த பாம்பையும் திசை திருப்பணும். இல்லன்னா பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கடின்னு கடிச்சுப்புடும். எங்க இருக்குன்னு வேற தெரியலையே. ஆஹா! இங்காவது தான் ஓடி வருதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவன் வேற நம்ம ஆளு வேற எங்கேயாம தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். பாம்புன்னு. ஒருவேளை அங்க இருக்குமா? இல்ல இந்தாலாம் ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சைட்லலாம் ஒரு பாக்ஸ்லாம் இருக்கு. அந்த பாக்ஸ் வழியா கூட அந்த பாம்பு வந்து வெளிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. இங்கேயும் இல்ல, எங்கேயும் இல்ல. அந்த சாவி எங்க தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. மஞ்ச சாவி கூட இருக்கு. மஞ்ச கலர் இருக்கு, பச்சை கலர் இருக்கு. நம்ம கேட்குற கலர் இல்லையே சாவி. எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? டேய் சாவி தாங்கடா வேகமா. தரமாட்டாய்ங்க போலயே. எங்க ஒளிச்சு வச்சீங்க? சாவிய தந்து போடுங்கடா. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த சேனல் மட்டும் கிடையாது. இன்னொரு சேனல்லையும் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். நிக்கிலன் கேமிங் அப்படின்ட்டு. அதுவுமே நம்மளோட சேனல் தான். அதுக்கும் போயிட்டு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. இப்போ ரீசென்ட் டைம்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுனா போய்க்கிட்டு இருக்கு. அதனால உங்களோட சப்போர்ட்லாம் காட்டி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் காட்டுங்க. ஓகே காய்ஸ், இன்னும் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன அமுக்கி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் யாரு அப்படின்னு பார்த்து அவருக்கு ஒரு கிவ்அவே குடுத்துரலாம். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் அந்த கல்லு மட்டும் தான் எடுக்கணும். அந்த சுத்தியில வச்சு மட்டும் தான் உடைக்கணும். அதுக்கு தான் போய்க்கிட்டு இருக்கேன். சுத்தியில எப்படியோட்டு எடுத்து உடைச்சிடலாம். இது என்ன? இங்க ஒரு கதவா? இது என்ன காய்ஸ் புதுசா இருக்கு. இங்க ஒரு கதவு வச்சிருக்காய்ங்க. இந்த கதவ தொறந்து நம்ம வெளிய ஓடலாமோ? ஓடலாம்னு தான் நெனைக்கிறேன். ஓகே. இங்க எதுலயோ அந்த ஓடிக்கிட்டு இருக்கான். மேல தான் போறான்.
ஆகா! ஐயோ! மாட்டிக்கிட்டேன். விட்டுருடா. இந்த நேரத்துல பாம்பு வந்துட்டா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அவ்வளோ சாவி எடுத்தது வேஸ்ட்டா போயிருமே. ஐயோப்பா! எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அந்த எலிப்பொறியிலேருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு. இல்லன்னா நம்மள வந்து இந்த பாம்பு அவ்வளோதான். மசாலா தடவி பொரிச்சு சாப்பிட்டுருக்கும். எப்படியோ வந்து தப்பிச்சுட்டோம். எங்கடா இருக்கு? பாம்ப காணோம் டிங்கிடிக் அந்த சூப்பர் கைஸ். ஒயிட் கலர் சாவி எப்படி எடுத்துட்டேன் கைஸ். இதுக்கு மேல பாம்புகிட்ட கடி வாங்கி அவ்வளோதான் செத்து போயிருப்போம். ஓகே. கீழாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான கேப் வழியா நம்ம வந்து வெளிய வந்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த படலைய அது படலனே வருது வாயில. நம்ம வந்து அந்த கேட்ட தொறந்து வெளிய ஓட போறோம் கைஸ். அந்த தொறந்தாச்சு அந்த படலைய. "ஏய் ஓடுறா வெளிய." ஆகாய வெண்ணிலாவே இது தேடி நானே இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார் எடுத்துட்டு நம்ம டிரைவர் வந்து டிரைவ் பண்றாப்ல. கிளம்பி போய்க்கிட்டு இருக்கு. எப்படியோ தப்பிச்சிட்டோம் காய்ஸ். இது டேய் பாம்பு மறுபடியும் உள்ளயா?